பகுதி பார்த்துக்கலாம். இன்று 21ஆம் தேதி அக்டோபர் காலை 5:30 மணி அளவில் தென்மேற்கு வங்கக்கடல் பகுதிகளில் ஒரு காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகி அதே பகுதி 8:30 மணி அளவில் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியாக, அதாவது வெல் மார்க் லோ பிரஷர் ஏரியாவாக அதே பகுதிகளில் நிலவுகிறது. இது மேற்கு வடமேற்கு திசையில் நகர்ந்து நாளை 22ஆம் தேதி அக்டோபர் மதியம் தென்மேற்கு மற்றும் அதனை ஒட்டிய மத்திய மேற்கு வங்கக்கடல் பகுதிகளில் வட தமிழக, புதுவை மற்றும் தெற்கு ஆந்திர கடலோர பகுதிகளுக்கு அப்பால் காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுப்பெற வாய்ப்பு உண்டு. அதற்கு அடுத்த 24 மணி நேரத்தில், அதாவது 23ஆம் தேதி அக்டோபர், மேற்கு வடமேற்கு திசையில் நகர்ந்து வட தமிழக, புதுவை, தெற்கு ஆந்திர கடலோர பகுதிகளை நோக்கி நகர்ந்து மேலும் வலுவடையும் வாய்ப்பு உள்ளது. அதாவது காற்றழுத்த தாழ்வு மண்டலம் அப்படின்றது டிப்ரெஷன், அதற்கு அடுத்த ஸ்டேஜ் அப்படின்றது டீப் டிப்ரெஷன். அதற்கான சாத்தியக்கூறு உண்டு. டீப் டிப்ரெஷன் வரைக்கும் சொல்ல முடியும். இன்னைக்கு நாளைக்கு அது புயலா மாறுமா அப்படின்றது ஓரளவுக்கு சரியா சொல்ல முடியும். இப்போ இந்த நிலையில நீங்க சொல்றத வச்சு பார்க்கும்போது இன்னைக்கு இரவுக்கோ நாளைக்கு ஃபுல்லுக்கும் மழை எப்படி இருக்கும்? மழைக்கு நான் அடுத்த ஸ்லைட்ஸ்ல சொல்லியிருக்கேன். மழை கடலோர மாவட்டங்களுக்கு கனமழை எச்சரிக்கை அதி கனமழை எச்சரிக்கை விடப்பட்டிருக்கு. முதல்ல இந்த சினாப்டிக் சிச்சுவேஷன்ஸ் எல்லாம் பார்த்துடலாம், அப்புறம் இந்த மழை குறித்த தகவல்கள் we will see. ஸோ தெற்கு அந்தமான் அடுத்த 3 சிச்சுவேஷன்ஸ்ல இரண்டாவது தெற்கு அந்தமான் கடல் மற்றும் அதனை ஒட்டிய பகுதிகளில் ஒரு வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி நிலவுகிறது. இது இரண்டாவது சினாப்டிக் சிச்சுவேஷன். மூன்றாவது அரபிக்கடல் பகுதிகளிலே நேற்று தென்கிழக்கு அரபிக்கடல் பகுதிகளிலே நிலவிய ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி இன்றும் அதே பகுதியில் நிலவுகிறது. இது மேற்கு திசையை நோக்கி மெதுவாக நகர்ந்து அடுத்த 24 மணி நேரத்தில் காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுப்பெறும் வாய்ப்பு உள்ளது. இந்த 3 சினாப்டிக் சிச்சுவேஷன்ஸ். கடந்த 24 மணி நேரத்தில் மழையின் டேட்டா பார்த்தீங்கன்னா, தமிழகத்தில் பெரும்பாலான பகுதிகளில் மழை பெய்துள்ளது. புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலுமே மழை பெய்துள்ளது. தமிழகத்தில் வடகிழக்கு பருவமழை தீவிரமடைந்துள்ளது. அப்புறம் 4 இடங்களில் மிக கனமழை பதிவாகியுள்ளது. அதிக அளவாக ராமநாதபுரம் மாவட்டத்தில் தங்கச்சி மடத்தில் 17 சென்டிமீட்டர், பாம்பன் 15 சென்டிமீட்டர், மண்டபம் 14 சென்டிமீட்டர், வரட்டுப்பள்ளம் ஈரோடு மாவட்டத்தில் 13 சென்டிமீட்டர் மற்றும் 22 இடங்களில் கனமழை பதிவாகி உள்ளது. இன்றைய தேதி வரைக்கும், அதாவது வடகிழக்கு பருவமழை காலம் சொல்ற 1 அக்டோபர்ல இருந்து இன்று வரை 21ஆம் தேதி அக்டோபர் வரை தமிழகத்தில் பதிவான மழை, தமிழகம், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் பதிவான மழை அளவு 16 சென்டிமீட்டர். இயல்பு மழை, இன்று வரைக்குமான இயல்பு மழை அளவு 10 சென்டிமீட்டர். அப்போ இயல்பிலிருந்து இன்று வரை பதிவானது இயல்பிலிருந்து 59% அதிகமாக பதிவாகி இருக்கிறது. இதுல 16 மாவட்டங்கள் இயல்பை விட மிக அதிகமாக பதிவாயிருக்கு. அடுத்த 7 தினங்களுக்கான வானிலை எப்படி இருக்கும் அப்படின்னா, 21 மற்றும் 22 இந்த தேதிகளில் பெரும்பாலான பகுதிகளில் மழை பெய்யும், இடி மின்னலுடன் கூடிய மழை பெய்யும் வாய்ப்பு உண்டு. புதுவை மற்றும் காரைக்காலிலும் இதே போல இடி மின்னலுடன் மழை பெய்ய வாய்ப்பு உண்டு. 23ஆம் தேதி தமிழகத்தின் அநேக இடங்களில், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் மழை பெய்யும் வாய்ப்பு. 24 27 வரைக்கும் தமிழகத்தில் ஒரு சில இடங்களில், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் மழை பெய்யும் வாய்ப்பு உண்டு. இப்போது கனமழை
மிக கனமழை, அதி கனமழைக்கான எச்சரிக்கை. இப்போ பார்த்தீங்கன்னா இன்று, அதாவது இன்று காலையிலிருந்து நாளை காலை 8:30 மணி அளவுடன் எந்தெந்த மாவட்டங்களில் அதி கனமழை எதிர்பார்க்கிறோம் அப்படின்னா 8 மாவட்டங்கள்ல, கடலோர மாவட்டங்கள்ல அதி கனமழை எதிர்பார்க்கிறோம். அதோடு கூட தமிழகத்தின் 8 மாவட்டங்கள் மற்றும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகள் 10 மாவட்டங்கள்ல மிக கனமழை எதிர்பார்க்கிறோம். 7 மாவட்டங்கள்ல கனமழை. எங்கெல்லாம் அதி கனமழை எதிர்பார்க்கிறோம்? விழுப்புரம், கடலூர், மயிலாடுதுறை, காரைக்கால், புதுவை, அப்புறம் தஞ்சாவூர், நாகப்பட்டினம், புதுக்கோட்டை, ராமநாதபுரம். இதுல இந்த 8 மாவட்டங்கள் கூட புதுச்சேரி மற்றும் காரைக்காலும் சொல்லிட்டேன். நாளை பாத்தீங்கன்னா 4 மாவட்டங்கள்ல அதி கனமழை சொல்லியிருக்கோம் புதுச்சேரியோடு. 11 மாவட்டங்கள் மிக கனமழை மற்றும் காரைக்கால். 6 மாவட்டங்கள்ல கனமழை. எந்த 4 மாவட்டங்கள் அதி கனமழை எதிர்பார்க்கிறோம் 22ஆம் தேதி அக்டோபர் சொன்னீங்கன்னா செங்கல்பட்டு, விழுப்புரம், கடலூர், மயிலாடுதுறை மற்றும் காரைக்கால், புதுச்சேரி. சென்னையை பொறுத்தவரை கேட்டீங்கன்னா சென்னைக்கு 21 மற்றும் 22ஆம் தேதி நாம மிக கனமழை எச்சரிக்கை தந்திருக்கிறோம். 23ஆம் தேதி 5 மாவட்டங்களுக்கு மிக கனமழையும் 6 மாவட்டங்கள் மற்றும் புதுச்சேரிக்கு கனமழை எச்சரிக்கையும் தந்திருக்கிறோம். அப்புறம் 24ஆம் தேதி ஒரு 6 மாவட்டங்கள், மலை மாவட்டங்கள், நீலகிரி, கோவை, ஈரோடு மற்றும் கிருஷ்ணகிரி, தருமபுரி, சேலம் கனமழை எதிர்பார்க்கிறோம். ஸோ 4 நாட்களுக்கு இந்த மழைப்பதிவு குறித்து ஒரு தகவல். அது மீனவர்கள் முதலாம் அறிவுறுத்தல் 21ஆம் தேதி காலைக்குள்ள ஆழ்கடலிலிருந்து வராத மீனவர்கள் உடனடியாக கரைக்கு திரும்புமாறு அறிவுறுத்தப்படுகிறார்கள். 21 இன்றிலிருந்து 26ஆம் தேதி வரைக்கும் சூறாவளி காற்று மணிக்கு 45 முதல் 55 கிலோமீட்டர் வேகத்திலும் இடையிடையே 65 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும். எந்தெந்த பகுதிகள்னு பாத்தீங்கன்னா 21ஆம் தேதி தென் கிழக்கு வங்கக்கடல் பகுதி, அதனை ஒட்டிய தென் மேற்கு வங்கக்கடல் பகுதி, அந்தமான், தெற்கு அந்தமான் பகுதிகள் மற்றும் அரபிக்கடல் பகுதிகளில் கேரள, கர்நாடக கடலோர பகுதிகள், லட்சத்தீவு, மாலத்தீவு பகுதிகள், தென் கிழக்கு அரபிக்கடல் பகுதிகள். 22ஆம் தேதி தமிழக கடலோர பகுதிகள், அதனை ஒட்டிய தெற்கு ஆந்திர கடலோர பகுதிகள் மற்றும் தென் கிழக்கு, தென்மேற்கு வங்கக்கடல் பகுதிகள், அந்தமான், தெற்கு அந்தமான் கடல் பகுதிகள், அரபிக்கடல் பகுதிகள். ஸோ 23ஆம் தேதியிலிருந்து 25ஆம் தேதி வரை, 26ஆம் தேதி வரை அரபிக்கடல், வங்கக்கடல் மற்றும் தெற்கு அந்தமான் கடல் பகுதிகளுக்கு மீனவர்கள் செல்ல வேண்டாம் என்று அறிவுறுத்தப்பட்டிருக்கிறார்கள். இப்பொழுது சென்னையை பொறுத்தவரைக்கும் வானம் மேகமூட்டத்துடன் காணப்படும். நகரின் ஒரு சில பகுதிகளில் கன முதல் மிக கனமழை எதிர்பார்க்கப்படுகிறது. அதிகபட்ச வெப்பநிலை 28 ஒட்டியும் 28 டிகிரி செல்சியஸை ஒட்டியும், குறைந்தபட்ச வெப்பநிலை 24 to 25 டிகிரி செல்சியஸை ஒட்டியும் இருக்கக்கூடும். இங்கிலீஷ் முதல்ல திரும்ப ஒரு தடவை மெயின் போர்ஷன் இங்கிலீஷா காற்றழுத்த தாழ்வு அதிகம் அந்த போர்ஷன் திரும்ப இம்பார்ட்டன்ட் போர்ஷன் சத்தமா மேடம் இல்ல ஒரே விஷயம். மெயின் போர்ஷன் 3 பகுதிகள். ஒன்று வங்கக்கடல் பகுதிகளிலே இன்று நிலவிய காற்றழுத்த தாழ்வு பகுதி 8:30 மணி வாக்கில்
ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியாக அதே பகுதிகளில் நிலவுகிறது. அது மேற்கு வடமேற்கு திசையில் நகர்ந்து நாளை 22ஆம் தேதி அக்டோபர் மதியம் தென்மேற்கு மற்றும் அதனை ஒட்டிய மத்திய மேற்கு வங்கக்கடல் பகுதிகளில் வட தமிழக, புதுவை மற்றும் தெற்கு ஆந்திர கடலோர பகுதிகளுக்கு அப்பால் காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுப்பெறும் வாய்ப்பு உள்ளது. காற்றழுத்த தாழ்வு மண்டலம் என்பது டிப்ரெஷன். அதற்கு அடுத்த 24 மணி நேரம், அதாவது நாளை மதியத்திலிருந்து 22ஆம் தேதி அக்டோபர் மதியத்திலிருந்து அடுத்த 24 மணி நேரத்தில் அது மேற்கு வடமேற்கு திசையில் நகர்ந்து வட தமிழக, புதுவை, தெற்கு ஆந்திர கடலோர பகுதிகளை நோக்கி நகர்ந்து மேலும் வலுவடையும் வாய்ப்பு, அதாவது டீப் டிப்ரெஷன், ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக மாறும் வாய்ப்பு உள்ளது. இது வங்கக்கடல் பகுதி. அதே வங்கக்கடல் பகுதியில தெற்கு அந்தமான் கடல் மற்றும் அதனை ஒட்டிய பகுதிகளில் ஒரு வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி நிலவுகிறது. அரபிக்கடல் பகுதி பாத்தீங்கன்னா நேற்று 20ஆம் தேதி அக்டோபர் தென்கிழக்கு அரபிக்கடல் பகுதிகளில் நிலவிய ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி இன்று காலை 8:30 மணி அளவில் அது அதே இன்டென்சிட்டி, தட் இஸ் அதே ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியாகவே நிலவுகிறது. மேற்கு திசையில் மெதுவாக நகர்ந்து அடுத்த 24 மணி நேரத்தில் காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுப்பெறும் வாய்ப்பு உள்ளது. இது அரபிக்கடல் பகுதியில் இருக்கின்ற அந்த ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியை குறித்த அப்டேட். காற்றழுத்த தாழ்வு மண்டலம் 24ஆம் தேதி வலுப்பெறும் சொல்லிட்டீங்க. அப்ப அந்த சென்னை சுற்றியுள்ள பகுதிகளில் அதி கனமழை இருக்கக்கூடுமா? 21, 22ஆம் தேதிக்கு மாத்திரம் நம்ம அதி கனமழை எச்சரிக்கை தந்திருக்கிறோம். டீப் டிப்ரெஷன் ஆகும் பொழுது திரும்பவும் இந்த மேப்ஸ் எல்லாம் we will update. சென்னையில இருந்து எவ்வளவு தூரத்துல தாழ்வு பகுதி சென்னையில இருந்து எவ்வளவு தொலைவில் இருக்கு? ஒரு 400 கிலோமீட்டர் தொலைவில அந்த ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி நிலவுகிறது. சென்னையில இருந்து இன்னைக்கு ரெட் அலர்ட் கொடுக்கப்பட்ட மாவட்டங்கள் எவ்வளவு மழை? ரெட் அலர்ட் ராமநாதபுரம் ரெட் அலர்ட் கொடுத்திருக்கோம். அதுல இன்னைக்கு வந்து 17 சென்டிமீட்டர் மழை அளவு பதிவாயிருக்கு. அதிகபட்சம் 17 சென்டிமீட்டர். பாம்பன்ல 15 சென்டிமீட்டர், மண்டபத்துல 14 சென்டிமீட்டர். இன்று காலை 8:30 மணி அளவோடு முடிஞ்சது. இன்றைக்கும் அதிகன மழை எதிர்பார்க்கிறோம். சென்னையை பொறுத்த வரைக்கும் நமக்கு ஒரு 6 சென்டிமீட்டர், மேடவாக்கத்துல தான் 10 சென்டிமீட்டர் பதிவாயிருந்தது. இப்ப நீங்க அரபிக்கடலையே டிப்ரெஷன் இதுவும் மேலடுக்கு சுழற்சியும் இருக்கு, பிளஸ் காற்றழுத்த தாழ்வு மண்டலமாகவும் இருக்கு, ரெண்டும் இருக்கு. அதாவது முதல்ல மேலடுக்குகளில் இருக்கின்ற மேலடுக்குகள் இருக்கின்ற சுழற்சி தான் வந்து சாதகமான சூழல் நிலவும் பொழுது அது காற்றழுத்த தாழ்வு பகுதியாக மாறும். ஆனா எப்பவுமே இந்த சீசன் பாத்தீங்கன்னா ஏதோ ஒரு பகுதியில இந்த காற்றழுத்த சுழற்சி இருந்துட்டு தான் இருக்கும். சைக்ளோனிக் சர்க்குலேஷன் சொல்லுவோம். அந்த சுழற்சி இங்க இருந்துட்டே இருக்கும். பர்டிகுலரா அக்டோபர் மாதம்னு பாத்தீங்கன்னா இந்த ஈக்வட்டோரியல் ட்ரஃப் ஜோன் அப்படின்னு சொல்லுவோம். அந்த இடத்துல இந்த சுழற்சிகள் இருந்துட்டே தான் இருக்கும். ரெண்டு வங்கக்கடல்ல 24th அந்த டிப்ரெஷன் டீப் டிப்ரெஷன் வந்து புயலா மாறதுக்கான காரணம் 24th அன்னைக்கு தெரியுங்களா? டிப்ரெஷன் டீப் டிப்ரெஷன் அடுத்த ஸ்டேஜ் வந்து புயல் தான். அதுக்கான பாசிபிலிட்டிஸ் வந்து 24th. அதாவது நாளைக்கு நமக்கு ஓரளவுக்கு சரியா சொல்ல முடியும். டீப் டிப்ரெஷன் அடுத்த ஸ்டேஜ் நாளைக்கு தான் சொல்ல முடியும். பட் டைலூட் ஆகவும் பாசிபிள் இருக்கு. டிப்ரெஷன் ஆன உடனே நம்மளால அத சொல்ல முடியும். ஒரு டைலூட் ஆக பாசிபிள் இருக்குங்களா? அதாவது பல மாடல்ஸ் நம்ம எல்லாமே வந்து ஃபோர்சி பண்றது வந்து கணினிசார் கணிப்புகள் தான், நியூமரிக்கல் வெதர் ப்ரெடிக்ஷன் மாடல்ஸ். ஒரு 10 மாடல்ஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஒரு மாடலும் ஒரு மாதிரி சொல்லும். அதுல ஒரு டைவர்ஜென்ஸ் இருக்கும். அதாவது பரந்த ஒரு ஏரியாவை அது குறிப்பா சொல்லும். ஆனா நம்ம தரவுகளையும் நம்ம பார்க்கணும். எப்படின்னா ஐஎம்டில
கோஸ்டல் கடலோர பகுதிகளில் நிறைய அப்சர்வேட்டரிஸ் இருக்கு. அந்த அப்சர்வேட்டரிஸ்ல எல்லாம் நமக்கு வந்து காற்றின் அழுத்தம், காற்றின் வேகம், திசை இதெல்லாம் காணிச்சுட்டே வரும். ஸோ அந்த 24 மணி நேரத்தில் ப்ரெஷர் டிபார்ச்சர்ன்ற ஒரு ஆப்ஷன் இருக்கு. அந்த ப்ரெஷர் எவ்வளவு குறைவாக இருக்கிறது அப்படின்ற ஒரு தரவு நம்மகிட்ட கிடைச்சா எந்த இடத்தை நோக்கி அந்த ஒரு சிஸ்டம் நகர்ந்து கொண்டிருக்கிறது அப்படின்ற ஒரு கணிப்பு நம்மளுக்கு கரெக்டா சொல்ல முடியும். நாம அதை மானிட்டர் பண்ணிட்டே இருக்கோம். எந்த இடத்துல அந்த ப்ரெஷர் டிபார்ச்சர் 24 மணி நேரத்திலே இந்த காற்றின் அழுத்தம் எந்த இடம், எந்த திசையில இந்த காற்றின் அழுத்தம் இருப்பதிலேயே குறைவான அளவு எங்க குறையுதுன்னு பார்த்துட்டே இருக்கும். அது நமக்கு ஒரு டிப்ரெஷன் ஆகும்போது கொஞ்சம் சொல்ல முடியும். நல்லா அரபிக்கடல்ல அந்த டிப்ரெஷன் நமக்கு பாதிப்பு இருக்கும், புயலா வரும். அதாவது அந்த வாண்டட் டு ஷோ அந்த பிக்சர் சொல்லணும்னு நினைச்சேன். வடக்கிலேயும் சரி தெற்குலேயும் சரி நிறைய சுழற்சிகள் இருந்துட்டே இருக்கு. 2-3 நாளைக்கு முன்னாடி வந்து சதர்ன் ஹெமிஸ்பியர்ல ஒரு புயல் இருக்கு. அந்த புயலின் தாக்கத்தினால வங்கக்கடல்ல வந்து அந்த மேக கூட்டம் ஒரு பறந்து விரிந்து இருந்தது. அது ரொம்ப கான்சென்ட்ரேட் ஆகாம இருந்தது. இப்ப அது தனியா ஒரு சிஸ்டமா அது வந்து இந்த மேகக்கூட்ட அமைப்போட அது சேராம கொஞ்சம் விலகி இருக்கு. அரேபியன் சீல நம்ம அரபிக்கடல்ல பார்த்த சிஸ்டமும் வந்து கொஞ்சம் இன்னைக்கு ரொம்ப ஸ்லோவா தானே போயிருக்கு. ஸோ அதுவும் கொஞ்சம் வலு இழந்த மாதிரி ஒரு தோற்றம். அப்ப இது வந்து வலுவடைஞ்சிருக்கு. நம்ம வங்கக்கடல்ல பொறுத்திருந்து பார்ப்போம். அது வந்து டிப்ரெஷன் வரைக்கும் இப்ப சொல்லியிருக்கோம். மானிட்டர் அண்ட் 4 கிளவுட் பேச்சஸ் இருக்கு. நீங்க பாத்தீங்கன்னா சதர்ன் ஹெமிஸ்பியர் அண்ட் நார்தர்ன் ஹெமிஸ்பியர் பாத்தீங்கன்னா 4 சிஸ்டம்ஸ் இருக்கு. ஸோ ஒரு 2 இப்ப அரபிக்கடல் வங்கக்கடல் ரெண்டுத்துலயுமே பேரலா ஒரு சிஸ்டம் இருக்கும்போது அதுக்கு ஒரு பேர் இருக்கு, ஃபுஜிவாரா எஃபெக்ட்னு சொல்லுவாங்க. ஸோ இது மாதிரி ஒன்றை ஒன்று எது வந்து ஸ்ட்ராங்கா ஆகும் அப்படின்றது நம்ம பார்த்து தான் சொல்லணும். இந்த மாதிரி நிறைய அந்த மாதிரி நமக்கு ஒரு 100 ஆண்டு தரவுகள்னு பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஃபியூஜிவாரா எஃபெக்ட்ல வர்ற சிஸ்டம்ஸ் நிறைய இருக்கு. அதி கனமழை, மிக கனமழை எல்லாம் சொன்னீங்க. அதி கனமழைனா எவ்வளவு மழை பெய்யும், எத்தனை சென்டிமீட்டர்? அது மிக கனமழை. கனமழை சொன்னோம்னா 7 சென்டிமீட்டர்ல இருந்து 11 சென்டிமீட்டர் வரைக்கும் கனமழை. 7 சென்டிமீட்டர்ல இருந்து 11 சென்டிமீட்டர் வரைக்கும் கனமழை. ஒரு இடத்துக்குமே இப்ப நுங்கம்பாக்கம், மீனம்பாக்கம் அந்த மாதிரி சொல்ற இடங்கள்ல எல்லாம் மழைமானிகள் இருக்கு. அந்த மழைமானிகள்ல பதிவார மழை கனமழைன்னு எப்ப சொல்லுவோம் அப்படின்னா 6 சென்டிமீட்டர்ல இருந்து 11 சென்டிமீட்டர் வரைக்கும் பதிவாகி இருந்தால் அது கனமழை. மிக கனமழை எப்போது அப்படின்னா 12 சென்டிமீட்டர்ல இருந்து 20 சென்டிமீட்டர் வரைக்கும் பதிவாகும் பொழுது அது மிக கனமழை. இன்றைக்கு எப்படி ராமநாதபுரம்ல தங்கச்சி மடம்ல 17 சென்டிமீட்டர் வந்து மிக கனமழை அந்த கேட்டகரியில நமக்கு வருது. அதி கனமழை எப்படின்னா பாயிண்ட் லொகேஷன்ஸ் தான். ஒரு இடத்துலயும் மழைமானிகள் தருகின்ற தரவுகளை வைத்து 21 சென்டிமீட்டருக்கு மேல் இருந்தால் அது அதிகன மழை என்று கேட்டகரைஸ் பண்றோம். வங்கக்கடல்ல இப்போதைக்கு நம்ம சொல்றது அந்த ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி, தெற்கு அந்தமான் கடல் பகுதிகளில் ஒரு வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி இருக்கு. ஸோ அந்த சுழற்சி அங்கேயும் இருக்கு. அது ஒரு ட்ரஃப் மாதிரி உங்களுக்கு ஆக்ட் பண்ணும். அரேபியன் சி, அப்புறம் இந்த சிஸ்டம் பிளஸ் சவுத் அந்தமான் சீல இருக்கிற அந்த சுழற்சி, இந்த மூன்றுமே அந்த காற்றின் திசை மாறும். அதாவது ஈஸ்ட், இந்த சைட் வெஸ்டர்ன் காற்றின் திசை மாறும் பொழுது அந்த பகுதிகளிலே மேகக்கூட்ட அமைப்பு நல்லா ஒரு டெவலப் ஆகிறதுக்கான சாத்தியக்கூறுகள் இருக்கின்றன. அதாவது வழக்கமா வந்து ஒரு சிஸ்டம்னு எடுத்தாலே ஒரு 10 to 15 கிலோமீட்டர் பெர் அவர்
1 மணி நேரத்துக்கு 10 to 15 கிலோமீட்டர் மணி வேகத்துல அது மூவ் ஆகும். அது அப்படியே டைம் கரெக்டா அப்படி மூவ் ஆகாது. மேலடுக்குகள்ல நிறைய மாற்றங்கள் இருக்க சான்ஸ் இருக்கு. நமக்கு வந்து கடல் மேல நமக்கு அப்சர்வேஷன்ஸ் கம்மி, சேட்டலைட் பேஸ்டு அப்சர்வேஷன் இருக்கு. அப்புறம் ஓஷன்ஸ் ஸ்கேட் அப்படின்ற ஸ்கேட்ரோமீட்டர் வின்ஸ் இதெல்லாம் வச்சுதான் நமக்கு ஓரளவுக்கு அந்த தரவுகள் கிடைக்கின்றன. ஸோ மேலடுக்குகள்ல எந்த ஒரு பாதிப்புனால அது ஒரே இடத்துல நிக்குது இல்லை ஏன் ஃபாஸ்டா மூவ் ஆயிடுது அப்படின்றது வந்து நம்ம அப்படியே டெக்ஸ்ட் புக் ப்ரிசிஷனோட நடக்கிறது கிடையாது.